அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம். திருவள்ளுவர் இயற்றிய திருக்குறளில் அறத்துப்பால் அதிகாரம் 30 வாய்மை 298வது குறள். புறந்தூய்மை நீரால் அமையும், அகம் தூய்மை வாய்மையால் காணப்படும். உடலில் புறத்தோல் தண்ணீரால் தூய்மை அடைகிறது, அதுபோல் அகத்தே உள்ள மனம் வாய்மையால் தூய்மை அடைகிறது. வெளி சுத்தம் நீரினால்தான் ஏற்படும், உள்ள தூய்மை பொய் பேசாதிருந்தால்தான் ஏற்படும். கடவுளை உணர்தல் மன தூய்மையால் தான் அடைய முடியும். அதற்கு மெய்மையை உணர்வதற்கு ஆணவம் இருந்தால் அது அழுக்கு, அதை வாய்மையால் தான் நீக்க முடியும் என்கிறார். தூய்மையாகும் தன்மை பரிசுத்தமாக்குதல். உள்ளத்தால் தூய்மை அடைய வாய்மை உதவுகிறது. புற தூய்மை அகத்தூய்மை இரண்டு தூய்மைகளையும் கூறுகிறார். இக்குறளால் வாய்மையாகிய அறத்தின் தலைமை கூறப்பட்டது. நன்றி, வணக்கம்.